அந்த என்ன அறியாமலே எனக்கு அது வந்துருச்சோ அப்படின்னு ஒருத்தம். சரி ஐபிஎஸ் அதுவும் ரொம்ப நல்ல சர்வீஸ் தானே, அது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் தானே, தமிழ்நாடு கேட்டர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் சின்ன வயசில் வந்துட்டோம், டிஜிபி ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தனால தப்பு இல்லை. அப்படி இருந்ததுதான் நான் ஐஏஎஸ் எழுதியிருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடச்சிருச்சுன்ற ஒரு மிதப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாம் தெரியும் அப்படின்னு போகும்பொழுது அந்த நுணுக்கங்களை கவனிக்க மறந்துட்டேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஷேக் அப்துல் ரஹ்மான். நான் 2017 பேட்ச் ஐஏஎஸ் குளித்தலை சப் கலெக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட கூட பிறந்தவங்க 2 பேர், 2 அக்கா. அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே எம்ப்ளாயி, அம்மா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கூலிங் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ 3-4 ஸ்கூல்ஸ் மாறி இருக்கேன். அப்பா அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆக அங்கே போயிட்டு இருந்தது. ஸோ கிளாஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் சென்ட் ஜான்ஸ் அப்படின்ற ஸ்கூலில் படித்தேன். ஸோ +2க்கு அப்புறம் நார்மலாக சென்னையிலே காலேஜ் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணேன். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலேருந்து. 2013 பாஸ் அவுட் ஆனேன். ஸோ ஆப்வியஸாக எல்லோரும் ஒரு ஜாப் பார்த்தாகணும். ஸோ ஜென்ரலாக சர்வீஸுக்கு ஆப்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியல் நோஷன் இருக்கும், சொசைட்டியை மாற்றணும், இந்த மாதிரி ஒரு நோஷன்ஸ் நிறையா இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா கிட்டேருந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கள் அம்மா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தனால சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரிஸ்க்கு எங்கள் அம்மா பர்சனல் செக்ரட்டரியாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா எனக்கு வந்து அந்த ஐஏஎஸோட கெப்பாசிட்டி என்ன, அந்த செக்ரட்டரிஸோட பவர் என்ன, எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, அது சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு நான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் காரணம். ஸோ ஜாபுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலைன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கண்டிப்பாக வருமானம் தேவைப்படுது வேலையை நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. ஸோ அந்த சர்வீஸ்ன்றது நிறைய பேருங்களால் ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு என்ஜிஓவில் சேர்ந்தோ இல்லை அவங்களோட சின்ன சொசைட்டிலேயோ ஏதோ அவங்களால பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஒரு ஜாபில் தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டே டு டே லைஃப்லேயே நீங்கள் போடுற நல்ல கடவுள் வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு சைன்லேயுமே ஒவ்வொரு சிட்டிசனோட வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு உங்களுக்கான ஒரு பொட்டென்ஷியல் கொடுத்துருக்கு. ஸோ இதை விட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எந்த ஜாப்லேயும் வராதுன்ற ஒரு அதீத நம்பிக்கை எனக்கு இருந்தது. எங்கள் அம்மா கிட்டேருந்து ரெகுலராக அவங்கள்ட்ட பேசும்போது எங்கள் அம்மா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்பொழுது, ஸோ ஐஏஎஸ் மக்களுக்கு சிவில் சர்வீஸில் சேவை பண்ணணுன்னு நினைக்கிறதுக்கு எங்கள் அம்மாவோட பெரிய சப்போர்ட்டாக இருந்தனால அங்கேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் வந்தது இந்த ஜாப் செலக்ட் பண்ணுறதுக்கு. சார் அது வந்த பிறகு சார் வந்து ஆனால் நம்மளால் முடியுமா முடியாதான்ற ஒரு ஆசிலேஷன் இருக்கும் சார் வந்து. ஸோ தேங்க்யூ இந்த கொஷனுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோச்சிங் அட்டன் பண்ணேன். ஸோ கிளாஸ் போகிறதுக்கு அப்போது வந்து முதல்ல ஒரு டீச்சரை போய் நம்ம பார்க்குறேன். காலேஜ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி பற்றி எழுதுகிறேன். நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாத்தையும் பற்றி கேட்டு இருக்கும்போது, சார் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சிம்பிளாக ஒன்று சொன்னார். நீங்கள் எப்போது எக்ஸாம் எழுதுகிற தயார் அப்படின்னா 5 அட்டெம்ப்ட்டு எழுதி கிளியர் ஆகாமல் இருந்தும் உங்களுக்கு 6வது அட்டெம்ப்ட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத வரணும் அப்படின்னு ஒன்று சொன்னார். எனக்கு அதில் 2 விஷயம் இதாச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் தேவைப்படுற வேலை இது அப்படின்றது எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. 2வது, பொதுவாக ஒரு சேலஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சாதாரண விஷயத்தை விட ஒரு பெரிய ஃபோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை இருக்கும் பொழுது ஏன் அந்த அவநம்பிக்கை நம்மளால் முடியாது அப்படின்றது ஒரு சேலஞ்சாக ஏன் எடுத்துக்கக்கூடாது? அப்படி என்ன அது முடியாது, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம 100% கொடுத்து பார்ப்போமே, அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கும் போது பல கஷ்டங்களோ பல அந்த படிக்கிற விஷயங்களில் இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்னு அந்த கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப இதாக போயிடும். ஸோ அந்த அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை அது முடியுமா முடியாதா, ஏன்னா இது வந்து ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்லுவாங்க, பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் தான் வந்து சர்வீஸ் எழுதுவாங்க அப்படின்னு. கொஞ்சம் அதுலேருந்து ஸ்லைட்டாக நான் மாறுபடுறேன். சர்வீஸில் வர எல்லாருமே பிரைட்டு தான், ஆனால் சர்வீஸில் வராதவங்க பிரைட் இல்லைன்றது கண்டிப்பாக நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். என்னை விட பல மடங்கு பிரைட்டாக இருக்கிறவங்களால, ஏன்னா இது ஒரு எக்ஸாமு, ஒரு காம்படிட்டிவ், அந்த மொமெண்ட்டில் அந்த கிளிக் ஆகிறதுல நிறைய பேர் சர்வீஸ்க்குள்ளே வரும். ஸோ அவ்வளோ பிரைட்டாக இருக்கிறவங்களும் திருப்பி 5 அட்டெம்ப்ட் 6 அட்டெம்ப்ட் 7 அட்டெம்ப்ட் எழுதும் பொழுது அது வந்து அந்த விஷயமே எனக்கு ஒரு சேலஞ்சாக தோணுச்சு. அந்த அவநம்பிக்கைன்ற வார்த்தையை எனக்கு அங்கே மைண்டில் வரலை. அந்த அவநம்பிக்கைன்றதே தான் நான் ஒரு சேலஞ்சாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்.
இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும். இல்லை ஒரு பயம் வரும் சார். என்னென்ன சார் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் சார் பிஇ முடிச்சு போகிறீங்க சார். வந்து எழுத சொல்லும்போது ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அவங்க வந்து நீங்கள் 5 எக்ஸாம் 6 எக்ஸாம் அவ்வளோ பொறுமை இருக்கா சார் அந்த வயசு அப்படி சார். வந்து அது எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க? அவர் இப்போது வந்து அவர் சொன்னதே ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாமே. இப்போ 4-5 வருஷம் அவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு எடுத்துக்கிட்டா, அப்போது வந்து எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். எக்ஸாம் ஏதோ 3 ஃபேஸ் தான். ப்ரிலிமினரி ஒன்று வரும், மெயின்ஸ் ஒன்று வரும், இன்டர்வியூ ஒன்று வரும். ஸோ எல்லாமே பிரிக் பை பிரிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு செங்கலாக நம்ம வைக்க ஆரம்பித்தா, ஒரு படிகளை வைக்க ஆரம்பித்தா ஆப்வியஸாக அந்த எண்டை வந்து நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்றது என்னோடய பிலீஃபாக இருந்தது. ஸோ அந்த பயம் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் இருக்கும். ஒரு ப்ரிலிமினரி எழுதுகிறோன்னா 6 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா இதில் எப்படி நம்ம வரப்போகிறோம், என்ன ஏது அப்படின்றது எப்போவுமே அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கான எனக்கு ஒரு வழி இருந்தது வந்து ப்ரிப்பரேஷன் தான். அந்த ப்ரிப்பரேஷனில் வர கான்ஃபிடென்ஸ் தான். இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம், சரி இந்த இதான் சிலபஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பொழுது, சரி இந்த 100% எனக்கு ஒரு 50% தெரியும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இருக்கும் பொழுது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நான் அந்த விஷயத்தில் நான் மீன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பலனை எதிர்பார்க்காதே அந்த ப்ராசஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. ஏன்னா டக்குன்னு எல்லாத்தையும் போய் அடைஞ்சிட்டா அதோட பயன் பல பேருக்கு அது தெரியாது. அந்த ப்ராசஸில் நான் மூழ்கணும்னு நினச்சேன். அந்த என்ன தான் அந்த எஃபர்ட்ஸ் 4 வருஷம் 5 வருஷம்னா என்ன அப்படி இருக்கும் அப்படின்றத அதை ப்ராக்டிஸ். சரி இப்படி ஆகுமா, அப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் என்ன தான் அது அப்படின்னு பார்க்கணுன்றது அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய இதாக இருந்தது. ஸோ அந்த சவாலுக்கு பயம் இருக்கும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு, சரி இந்த இதில் படிகள் இருக்குது, ஒவ்வொன்றத்தையும் நம்ம தாண்டி தாண்டி வருவோம். அப்போது வந்து இது என்ன இருக்குன்றத அந்த ஒரு ஆர்வமே எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் என்னை தள்ளிட்டு போயிடுச்சு அந்த ப்ராசஸில். சார் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அம்மா உங்கள் ஐஏஎஸ்க்கான ஓட்டியா அது ஜஸ்ட் அப்போ வந்து நீங்கள் ஐஏஎஸ்க்கான ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிக்கலாம் சார். அது நீங்கள் படிக்கும்போது என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் சார்? நீங்கள் ஆவரேஜாக ரொம்ப நல்லா படிப்பீங்களா? அதுக்கு இப்போ ஐஏஎஸ்க்கான தேடல் அப்போ வந்து அதுக்கு எப்படி சார் உங்களுக்கு தயார்படுத்திட்டீங்க? வந்து இல்லை, அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கெரியர் ஆப்ஷன் மாதிரி ஸ்கூலிங்கில் ஓரளவுக்கு நான் நல்லா படித்தேன். +2 முடியும் போது மெடிக்கல் சீட் கிடச்சிது. பட் இன்ஜினியரிங் எடுக்கும்போது ஸ்டேட் லெவலில் அது ஒரு நல்ல டாப் காலேஜாக இருந்தனால தான் நான் இன்ஜினியரிங் போனேன். பட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து ஸ்கூலிங்லேயே காலேஜில் கூட நான் ஆரம்பிக்கலை. ஸோ ப்ரிப்பரேஷன் முழுக்க பார்த்திங்கன்னா 4 வருஷம் காலேஜ் படிப்பு முடித்ததுக்கப்புறம் தான் அதை நான் ஆரம்பித்தது. ஸோ அதுலேயும் இன்னொன்று வந்து இது காலேஜ் எஜுகேஷனுக்கோ ஸ்கூல் எஜுகேஷனுக்கோ நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கும் இதுக்கும் வேறு ஆங்கிளில் நம்ம அதை சொல்லலாம். அதை வந்து இது படித்தனால தான் அது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த கிளாரிட்டி படிக்காமலே கூட காலேஜில் ஸ்கூல்லலாம் வந்து கம்மியான பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணியிருந்தாலுமே அந்த நோக்கம் வந்து ஒன்ஸ் நம்ம சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது நம்மளுக்கு வேலை வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதில் அந்த முழு உத்வேகத்தை நம்ம கொடுத்துடலாம். இன்னொன்று நீங்கள் ப்ரீவியஸாக கேட்ட கொஷினுக்கு அந்த 4 இயர்ஸ் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தோணுச்சு. ஸோ காலேஜ் முடியும் போது எல்லாருமே கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. ஸோ அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கிது. வெறுமே அது ஒரு ஜாபாக கன்சிடர் பண்ணாலே 4 வருஷம் காலேஜ் படிப்புக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. அது எந்த கம்பெனி எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த சர்வீஸுக்கு நீங்கள் ஒரு எய்ம் வச்சுட்டீங்க அப்படின்ற போது 4 வருஷம் காலேஜ் படிப்புக்கு ஒரு ஜாபு கிடைக்கிறதுக்கு எது நியாயம்னு பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த 4 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட நான் அது தப்பாக நினைக்கல. இந்த வேலைக்கு காலேஜில் 4 வருஷம் படிச்சுட்டு வேலை வாங்க சொல்கிறாங்கன்னா அப்போ ஐஏஎஸ்க்கு 4 வருஷம் எஃபர்ட் போடுறதுக்கு மன லெவலில் மென்டலாக நான் வந்து தயார் பண்ணிக்கிட்டேன். அம்மா கிட்டேருந்து கிடைச்சது ஒரு பார்வை. அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கும். என்னோட கூட படித்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ எப்போ மேலே அம்மாவை பார்க்கலாம். ஸோ என்னோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 4:30 மணி ஸ்கூல் விட்டு 5 மணிக்கு வந்துடுவோம். அம்மா வரது ஏதோ 9-10 மணிக்கு தான் வருவாங்க. அது ஒரு விதமான ஏக்கம்னே சொல்லலாமே. ஸோ ஒரு புரிதல் ஒரு ஏஜுக்கு என்ன 2 அக்கா வந்து என்னை ரொம்ப செல்லமாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு லெவலில் போகும்போது அம்மா வரும்போது கோபம் தான் வரும், அம்மா எதுக்கு லேட்டாக வராங்கன்னு. அம்மா சொன்னாலும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் அந்த ஏஜில். கொஞ்சமாக தான் அப்படி என்ன அம்மா இம்பார்ட்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து அம்மா சொல்கிற எதுவுமே புரியாது. ஸோ அப்போ தான் அம்மா வந்து கொஞ்சமாக தெளிவாக நம்மள்ட்ட வந்து அதை எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய வேலை இங்கே செக்ரட்டேரியட் அப்படின்னு சொல்லும் பொழுது மாநிலத்தில் நிர்வாகம் வந்து எவ்வளோ முக்கியமான நம்மளுக்கு ஈஸியாக தெரிகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், ஒரு அரசாங்கத்தோட விதிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணி இது எப்படி வருதுன்றது சொல்கிறனால அந்த அதிகாரிகளுக்கு அசிஸ்ட் பண்ண கண்டிப்பாக ஒன்று வேணும். இப்போது பின்னடைவில் பார்த்தா இப்போ நானே ஆஃபீஸ்லேருந்து பல நாட்கள் இப்போ எலெக்ஷன்லாம் நடக்கும் பொழுது
தூங்காமல் வேலை செஞ்சுருக்கோம், 2-3 நாள் தூங்காமல் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடின உழைப்பு வந்து பல அதிகாரிகள் பண்ணுறதை எங்கள் அம்மா சொல்லும் பொழுது தான் சரி, அப்போ இதில் ஏதோ ஒன்று இவ்வளோ உழைக்கிறாங்கன்னா அதில் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜென்ரலாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏதோ சம்திங் இம்பார்ட்டன்ட் பண்ணுறதுனால தான் அவங்க பண்ண போகிறாங்க, இல்லைன்னா யாருமே வந்து நைட்டு பக்கத்தில் உட்காந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த 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 ஈர்ப்பு வந்து அந்த அவ்வளோ கடின உழைப்பு இருக்குன்னா சம்திங் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுல எங்கள் அம்மா அதை சொல்ல சொல்ல எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதை தவிர சொசைட்டியில் மிடில் கிளாஸ்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா சோஷியல் மொபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து வெறும் வருமானத்தை வச்சு கன்சிடர் பண்ணாமல் சொசைட்டியில் ஒரு மதிப்பு தேடி எல்லாருமே போகும். எல்லா ஒரு மனிதனுக்குமே வந்து ஒரு இருக்கிற ஒரு விஷயம், என்னோடய பார்வையில் எல்லாருக்கும் அந்த மதிப்பு நம்ம கொடுக்கணும். பட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு டைவிங் போர்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் போகும் பொழுது நீங்கள் உங்களை மட்டும் உயர்த்திக்கிறது இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ என்னோட அக்கா இருக்காங்க, என்னோட அப்பா இருக்காங்க அப்படின்னா மற்றவங்க என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு அது பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கும். அதனால் எங்கள் அம்மா அந்த பாயிண்ட் எனக்கு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ 2013 காலேஜ் முடிக்கும் பொழுதே கேம்பஸ்லலாம் போகலைன்னா, ஸோ அப்போவே கிளாரிட்டி இருந்தது. ஏன்னா கேம்பஸ் போயிட்டு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கேம்பஸ் போயிட்டு 2 வருஷம் வேலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் போகலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு படிக்கிற வயசில் இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்டில் படிக்கிறதுக்கான உழைப்பு போடுற இன்னும் ஜாஸ்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போயிட்டோன்னா அது பண்ண முடியாதுன்ற ஒரு சந்தேகத்தில் கூட இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து போனோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு அதே டவுட்டு, கோச்சிங் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. கூட இருக்கிறவங்க எல்லாம் டெல்லி போகலாம், கோச்சிங் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டோம். அது ஒரு 1 இயர் ப்ராசஸ். அந்த வருஷம் தான் மெயின்ஸோட ஃபார்மேட்டை மாற்றினாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட வருஷத்தை பார்த்திங்கன்னா ஒரு 2 பேட்ச் ஏதோ ஒன்றாவே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்கள் பேட்சும் எங்களோட சீனியர் பேட்சும் இருந்தது. ஸோ அங்கே நிறைய பேரை பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான், நான் வந்து கோச்சிங்கை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ரேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் 200 மார்க் வாங்குறீங்க, 300 மார்க் வாங்குறனால உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ வந்துடாது. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை விட 201 301 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அதில் பின்னாடி போயிடுவோம். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம இந்த வேலைக்கு எய்ம் பண்ணுறவங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல், மோட்டிவேஷன் லெவல் எப்படி இவங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுவும் டெல்லி போகிறனால ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ன்றனால எல்லா தரப்பினரோடையும் பழகிறதுக்கு, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரிகிறதுக்கு. தமிழ்நாட்டிலே இருந்ததுனால பல விஷயங்கள் தெரியாமல் போச்சு. ஸோ அங்கே போகிறனால நம்ம நாட்டோட மற்ற மாநிலத்தில் வரவங்களோட அவங்க லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கோச்சிங் அந்த 1 இயர் முடிஞ்சுது. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி சென்னை வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த 1 இயர் ப்ராசஸ். கோச்சிங்க்கு நான் உருப்படியாக அந்த 1 வருஷத்தை ஒதுக்கிட்டேன் லைஃப்பில். 2014 தான் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். சார் அங்கே போய்ட்டு நீங்கள் சொன்னீங்களா சார், பார்த்தேன் இன்னொரு வேறு ரிசல்ட்கார பார்க்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து கற்று வேல்யூபிள் விஷயம் என்ன சார், வந்து நம்மள்ட்ட இது இல்லை, அவங்கள்ட்ட இது இருக்குது, வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, வந்து இது எல்லாருக்கும் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார். ப்ராக்டிக்கல்னால் அந்த லைஃப்பை ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் அவங்க பார்க்குறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னோடய பர்ஸ்பெக்டிவில் லைஃப்பில் எப்போவுமே ஒரு ஐடியலிசம் தேவை. ஐடியலிசம்னா சரி இப்படி தான் உலகம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு ட்ராவல் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி எப்போவுமே இருக்காது. ஸோ நடைமுறை என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக நகர்த்தி கொண்டு போய் அங்கே இதுதான் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிற பாதை கொண்டு போகலான்னு. மற்ற மாநிலத்துலேருந்து நம்ம பழகும் பொழுது அது நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அவங்க இருக்காங்கன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்கூலிங் நான் பார்த்தோன்னா 2 விஷயம் எனக்கு எக்ஸாமில் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக நான் மனசில் வச்சுருந்தது. என்னென்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுதும் தொட நடங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அப்புறம் வார்த்தை தானாக திக்க ஆரம்பிச்சிடும். அது ஒன்று இருந்தது. அது அந்த ஃபியர் இருக்கிறனாலே ஏதோ தெரியல கடைசி வரைக்கும் ஒரு டிமாரலைசிங்காகவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகவும் தான் நான் வளர்ந்தேன். ஸோ 2வது வந்து அதோட இன்னொரு பரிணாமம் பார்த்திங்கன்னா கிளாஸில் டவுட் கேட்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இதில் சொல்லலை, பட் ரெகுலராக நான் ஸ்கூலிங் காலேஜ்லாம் தமிழ்நாட்டில் பண்ணனால காலேஜில் கிளாஸில் யாரும் டவுட்டே கேட்க மாட்டாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா டவுட்டு கேட்காதீங்கன்னு சொல்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது எனக்கு நம்மளுக்கு வந்து 2 ஒன்று நம்மளுக்கு வந்து எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு தோணி உட்காந்துக்கிட்டு இருப்போம்.
இல்லை டவுட் இருக்கும், சரி இது சின்ன விஷயம், இது கேட்டு நம்ம ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு டவுட் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் நான் ஃபீஸ் கட்டுறேன், கோச்சிங்க்கு ஃபீஸ் கட்டுறேன், இதனால் முழு அவுட்புட்டை நான் வாங்குவேன்ற அந்த ஒரு ப்ராக்டிக்கலான பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிது எல்லா கிளாஸில் விட. அப்போ சின்ன சின்ன விஷயமா நான் அதை வச்சுக்கிட்டேன். சரி இந்த கிளாஸில் நம்ம எப்படியாச்சும் ஒரு டவுட் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 45 நிமிஷம் ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா அவங்க எனி டவுட்ஸ் அந்த வாத்தியாரை கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா போதும், ஒரு 20 நிமிஷம் அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ டவுட்ஸ் கேட்பாங்க. ஒரு இதில் அவங்க டவுட்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கும் லேர்னிங் வரும், சரி இது இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு. அதோட சேர்ந்து சரி இதுவும் நம்மளும் ஒரு வார்த்தை கேட்டுரும், இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைரியம் வரும்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரும் எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஃபாலோவும் பண்ண ஆரம்பித்தேன். நான் இது என்னோடய வியூ பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன பல மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அந்த கிளாஸஸில் வந்து நிறைய பேர் டவுட்டே கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பழக்கமாக இருக்கணுன்றதுக்காக நான் முயற்சி செஞ்சேன். அதோட அந்த ஸ்டேஜ் ஃபியரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் தான் அது. மற்றவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு பயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அதை வந்து நான் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணேன். சார் நமக்கு தெரியாத அடுத்து நினச்சிடக்கூடாதுன்னு இப்போ சார் நமக்கு இல்லை அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் பயம் இல்லை. அவங்க ஆரம்பிக்கும் போது சரி இந்த விஷயம் அவங்க வந்து நம்மளோட பெட்டராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எதனால் அவங்க பெட்டராக இருக்காங்கன்ற ஒரு கொஷின் மட்டும் நான் கேட்பேன். நம்மளோட எதை கூடுதலாக படிக்கிறாங்களா, இல்லை ஏதோ கூடுதலாக உழைப்பு இருக்கா, இல்லை ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் நான் எதை மிஸ் பண்ணுறேன்னா அதை நோக்கி மட்டும்தான் என்னோட இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தில் 100% கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்கப்புறம் நான் அதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன். ஸோ என்னால் கொடுக்க வேண்டிய முழு உழைப்பும் அந்த விஷயத்தில் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலேயும் வந்து சில ஆஸ்பெக்ட்ஸ் கம்மியாகுதுன்னா அது நடந்தே தான் தீரும். எல்லா விஷயத்துலையும் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க, ரூல்ஸ் எக்ஸப்ஷன் சொல்லும்போது எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். பட் என்னை விட பெஸ்ட்டாக இருக்காங்க ஏதோ இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அப்ரோச் மட்டும் நான் கற்றுக்க விரும்புவேனே தவிர வேறு எதுவும் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லும் பொழுது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்ற அந்த கொஷின் வரும்போது மட்டும் ஓரளவுக்கு என்னோடய ஸ்கூலிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எஃபர்ட்ஸில் நான் நினச்ச அளவுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்துட்டேன். ஒரு உழைப்பு கொடுத்து அதில் ஃபெயிலியரான சிச்சுவேஷன் நிறையா வரலை. பட் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அந்த விஷயத்தில் என்னோடய சிஸ்டர் தான். ஸோ என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ 100% ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் 2-3 பாயிண்ட் மிஸ் ஆனாலும் ஐயோ நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இது மிஸ் ஆகிடுச்சுன்ற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஒரு வாட்டி கூட அவங்க போனதே இல்லை. அடுத்த வாட்டி மறுபடியும் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து க்ளோஸாக இப்போ ஒரு எக்ஸாம் வருது, படிக்கும்போது நம்ம ஒரு 4 ஹவர் படிப்போம், படுத்து தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் போவோம், நல்லா எழுதுவோம். அவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு 8 ஹவர் படிப்பாங்க, தூங்குவோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மதிப்பெண் கம்மியாக வரும். ஆனால் இது ஒரு வாட்டியுமே வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக மைண்ட் செட்டில் எடுத்துக்கிட்டே இல்லை. அது வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். இது மட்டும் இல்லை, ப்ரிப்பரேஷன் டைம்லேயுமே நான் சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் டைம்லேயே நம்ம பார்த்த மற்ற மக்கள்லாம் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுவாங்க. கிளாஸ் முடிஞ்சு வந்து நைட்டு 12-1 மணி வரைக்கும் இருப்பாங்க, எஃபர்ட்ஸ் போடுவாங்க, நியூஸ் பேப்பர் எடுப்பாங்க, படிப்பாங்க, நோட்ஸ் எழுதுவாங்க, அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து அவுட்புட் வரலைன்னா எப்போவுமே அதை பற்றி ஃபீலே பண்ண மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணும்பொழுது ஐபிஎஸ்சில் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐபிஎஸ்சில் கிளியர் பண்ணி ட்ரைனிங் போயிட்டுருந்தேன். ஐபிஎஸ்சில் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 150 பேர் எக்ஸாம் ஒரு பேட்சில் இருக்கும். அது தனித்தனியாக 20-20 பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்குவாடுக்குள்ளே தான் எங்களோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட என்டையர் குரூப் இருக்கும். அதில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ கால் வருது. என்னால் அது அவ்வளோ சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியல என்னோடய கடைசி அட்டெம்ப்டில். அவங்க அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க, இருந்தும் அவங்க கிளியர் பண்ணல. ஆனால் அதை வந்து ஒரு வாட்டியுமே வந்து அவங்களோட நெகட்டிவாகவே அதை எடுத்துக்கல. ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஓவர் கம் பண்ணணுன்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்கும். அப்படி என்ன நீ உழைச்சிட்ட, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்போ வருது நம்மளுக்கு, நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டுமே எனக்கு வரலையே, எனக்கு தெரியாதே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ். இது என்னோடய லைஃப்பில் இருக்கிறனால நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இந்த வியூவர்ஸ் யாரெல்லாம் இதை வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்களோ, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களோட 10 மடங்கு எஃபர்ட்ஸ் போட்டு இன்னுமே கிளியர் ஆகாத ஒரு மாதிரி சிச்சுவேஷன் இருப்பாங்க. அவங்கள விட உங்களுக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து உடைக்கிறதுக்கு வேறு பெஸ்ட்டு சொல்யூஷனே இல்லை. ஸோ டெல்லி வந்துட்டு அப்புறம் ப்ரிலிமினரி வந்தது. எங்கள் வருஷம் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. அதனால் ப்ரிலிமினரி ரொம்ப லேட்டாக இருந்தது. பொதுவாக 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்து ஜூலை மே மாதம் வந்துட்டு இருந்த ப்ரிலிமினரி வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு போயிடுச்சு. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்த மெயின்ஸ்க்கு 3 மாதம் தான், 2-3 மாதம் தான் கேப் இருந்தது. அதனால் அது சூடாக அப்படியே வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆப்ஷனல் அப்போது வந்து 2ஆக இருந்தது, 1 ஆக்கியிருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சது. ஸோ ஆப்ஷனல் இங்கே தான் இருந்தேன். இன்டர்வியூக்கும் நான் இங்கே தான் இருந்தேன், வீட்டிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன்.
ஸோ அப்போ சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெல்லியில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து எதெல்லாம் அவங்க வந்து படிக்கிறதுக்கு பயன்படுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ரேஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ரேஸை விட ஜாஸ்தியான விஷயம் இந்த எக்ஸாம்ன்றத. பட் ஒரு ரேஸன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களோட சக போட்டியாளர்கள் எதெல்லாம் வச்சு அவங்களோட ப்ரிப்பரேஷனை தூங்குறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சரி இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கும் பொழுது நம்ம ஒரு எட்ஜ் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு மார்க் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஸோ அதை வந்து கொண்டு வந்து வீட்டில் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சது, மெயின்ஸ் முடிஞ்சது, அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ஐபிஎஸ் சர்வீஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ ஐபிஎஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ வரைக்கும் ஐபிஎஸ்சில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதுகிற ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் சேர்ந்த குறிப்பிட்ட வருஷம் வந்து ஃபஸ்ட்டு வாரத்தில் 0 வீக்குன்னு சொல்லுவாங்க. ஐபிஎஸ்னால் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு. சென்னையிலே வளர்ந்துட்டேன், அதனால் வந்து எனக்கு ஹைஸ் அண்ட் லோஸ்ன்றது தெரியாது. ஸோ எல்லாம் சமவெளியாகவே நம்ம நடந்து போவோம். அந்த ட்ரைனிங் அகாடமியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மலை மேலே இருக்கும், திடீர்னு ரோடு இருக்கும், திடீர்னு மேலே வரும். அந்த ஒரு வாரத்தில் நடந்தே கால் வலி வந்துருச்சு. ட்ரைனிங்கும் ஆரம்பிக்கவே இல்லை. அதை நினைக்கும் போது பெரிய பயம் வந்துச்சு. இப்போ இது ஒரு வாரமே நம்மளுக்கு பெண்டுகள் இருந்துச்சு, எப்படி அந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் பண்ண போகிறோன்னு. மேலும் அவங்க வந்து ட்ரைனிங் அப்போ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு அந்த வருஷம் புது ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தனால ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. இஓஎல்னு ஒன்று சொன்னாங்க, எக்ஸ்ட்ராடனரி லீவு. ஒரு வருஷம் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், சம்பளம் வராது, நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்தோட பேட்சோட நீங்கள் சேர்ந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது. புது ரூலுன்றனால இது சரியாக தப்பாக எடுக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. சரி, ஐஏஎஸ்ன்ற ஒரு கனவோடு வந்தோம். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஐபிஎஸ் கிடச்சிருக்கு, சந்தோஷம். ஒரு முயற்சி கொடுத்து பார்ப்போமே அப்படின்றனால லீவ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டேன். அப்புறம் 2வது அட்டெம்ப்ட் வந்தது. 2வது அட்டெம்ப்ட் எழுதணும். ஓவர் கான்ஃபிடென்ஸோட ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிடச்சிருச்சுன்ற ஒரு மிதப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாம் தெரியும் அப்படின்னு போகும்பொழுது அந்த நுணுக்கங்களை கவனிக்க மறந்துட்டேன். சரி, ஒவ்வொரு மார்க்கும் முக்கியன்ற பொழுது எங்கே எனக்கு போன வாட்டி மார்க் வச்சு எங்கே பெட்டர் பண்ணலான்ற கொஞ்சம் அந்த அப்சர்வேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணேன், 600 கட்ட ரேங்க் வாங்கினேன். பட் அது என்னோட ஐஏஎஸ் ஆக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு புஷ் கொடுக்கல. ஸோ சரி, அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் முடிஞ்சோடனே அந்த ஒரு வருஷம் லீவ் முடிஞ்சது ஐபிஎஸ்சில் போய் சேர்ந்துட்டேன். அப்போ தேர்ட் அட்டெம்ப்டோட ப்ரிலிமினரி எழுதியிருந்தேன், மெயின்ஸ் எழுதிட்டு போய் சேர்ந்துட்டேன். ஸோ செகண்ட் அட்டெம்ப்டில் நடந்த ஃபெயிலியர்னால ஓரளவுக்கு நான் வந்து என்னை தயார் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதும் போது கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷனில் அது எவ்வளோ பேருக்கு அது என்னோட ரிலேட் பண்ண முடியும்னு தெரியல, ஒரு பேக்கப்புன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இந்த ப்ரிப்பரேஷன் வரும்பொழுதுலாம் ஒரு வேலை நம்ம எய்ம் பண்ணுவோம், அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும். அதுதான் அந்த எப்போவுமே அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. இந்த வேலை தான் இருக்கே போதுன்ற மாதிரி உங்களுக்கு திங்கிங் வர ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு விதத்தில் பார்த்தா அந்த என்ன அறியாமலே எனக்கு அது வந்துருச்சோ அப்படின்னு ஒருத்தம். சரி, ஐபிஎஸ் அதுவும் ரொம்ப நல்ல சர்வீஸ் தானே, அது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் தானே, தமிழ்நாடு கேட்டர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் சின்ன வயசில் வந்துட்டோம், டிஜிபி ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தனால தப்பு இல்லை. அப்படி இருந்ததுதான் நான் ஐஏஎஸ் எழுதியிருக்கக்கூடாது. ஐஏஎஸ் எழுதும் பொழுது அதை மட்டுமே பெருமையாக நினச்சிக்கிட்டு விடுறது வந்து இட்ஸ் a வேஸ்ட் ஆஃப் 1 இயர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த புரிதல் எனக்கு அந்த ஒரு வருஷம் செகண்ட் அட்டெம்ப்ட் போனதுக்கப்புறம் தான் வந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டனால தேர்ட் அட்டெம்ப்ட் ஓரளவுக்கு நல்லா கொடுத்தேன். தேர்ட் அட்டெம்ப்டோட ரிசல்ட்டில் ஐஏஎஸ் ஆல் இண்டியா ரேங்க் 62 வாங்கினேன். தேங்க்ஃபுல்லி ஐஏஎஸ்குள்ளே போயிட்டேன்.